தெரியாத இடத்தில் ஹத்தடிப்பதல்ல. குர்ஆன் சொல்லி இருக்கிறது ஹத்தடிக்கப்பட வேண்டும். இதிலே 2 விடயங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாம் 2 விடயத்தையும் உள்ளத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், وَلَا تَأْخُذُكُمْ بِهِمَا رَأْفَةٌ فِي دِينِ اللَّهِ. அல்லாஹுடைய கட்டளையை, அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் கருணை வந்துவிடக்கூடாது. ஐயோ பாவம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பிறக்கக்கூடாது. நீங்கள் நாம் பார்க்க வேண்டும், தவறு செய்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை, தவறு செய்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை நாம் வணக்க வழிபாடாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் எங்களுடைய மகனாக இருக்கலாம், எங்களுடைய மகளாக இருக்கலாம், எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை குர்ஆன் இஸ்லாம் மிகவும் அழகாக சொல்லித் தந்திருக்கிறது. ஐயோ பாவம் என்று சொல்லி அது பாவம் பார்ப்பதற்கு முடியும். யாரையுமா பார்க்க வேண்டும்? தவறு செய்தவன். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இதையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒருவரை கொலை செய்து விட்டார். கொலை செய்தவர் கொலை செய்யப்பட்டவருடைய ரத்தத்துக்கு பாரமாக, உயிருக்கு பாரமாக கொலையாளியினுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய சட்டமாக கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தாரை பார்த்து இஸ்லாம் புத்தி சொல்லி இருக்கிறது, நீங்கள் மன்னித்து விடுவதாக இருந்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். உங்களுடைய தந்தையை கொலையாளி கொலை செய்யப்பட வேண்டும். அதுதான் சட்டம். ஆனால் உங்களுக்கு முடியும் மன்னிப்பதாக இருந்தால் மன்னிக்கவும் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது குர்ஆன் சொல்லி இருக்கிறது, ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விடயத்தில் நீங்கள் இரக்கம் அன்பு வந்துவிடக் கூடாது. 2வது குர்ஆன் சொல்லுகிறது, வல்யஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை, அவர்களுக்கு நிறைவேற்றப்படக்கூடிய தண்டனையை அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒரு கூட்டம் அதை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். அதை பார்த்து மக்கள் படிப்பினை பெற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தில் நானும் ஈடுபட்டால் எனக்கு இதுதானே நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு முறையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எதற்காக என்று தெரியுமா மக்களை சிறைப்பிடிக்கிறேன்? நான் இவரை சிறைப்பிடிக்கிறேன் எதற்கு தெரியுமா? ஹத்தா அலன மின்ஹு தௌபா. இவர் தௌபா செய்து விட்டார், நல்லவராக மாறிவிட்டார், இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அவரை நான் சிறையில் அடைக்குகிறேன், அவரை சிறைப்பிடிக்குகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அனுஷ்டி காட்டார்கள். இதே போலத்தான் இன்னும் ஒன்றை வழங்கிக் கொள்ள முடியும். உலகத்தில் சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. பள்ளியிலிருந்து கொஞ்சம் வெளிப்படுத்தி ஒரு சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்கிய முதன்மை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சாரும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவதாக இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சிறைச்சாலையை உருவாக்கினார்கள். மக்கா முக்கர்ரமாவில் அவர்களுடைய அந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு கவர்னராக இருந்த ஹஜ்ரத் ஸஃப்வான் பின் உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை சிறைச்சாலையாக மாற்றினார்கள். அதில் குற்றம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் அங்கே அமர்த்தி வைக்கப்பட்டார்கள், அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மீக ரீதியான அவர்களுக்கு வகுப்புகளும் ஆத்மீக ரீதியான தாவா பிரச்சாரங்களும் அவர்களுக்கு செய்யப்பட்டதாக இஸ்லாமிய வரலாறு இப்படிப்பட்ட குறிப்புகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கட்டத்தில் விடயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் சிறையில் வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த குலத்தை சார்ந்தவர்கள், எதன் பேரும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் மீது கருணை கண் கொண்டு அவர்களை பார்ப்பது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக கொண்டிருக்கிறது. இஸ்லாம் ஒன்று சொல்லியிருக்கிறது, சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய தெண்ட குத்தங்களை அவர்களுக்கு அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இவ்வளவு பணத்தை கட்டினால் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் தருவோம் என்பதாக. அசீல் சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வரக்கூடிய ரமதானுடைய காலத்தில் நாம் ரமதானை கொண்டாடுவோம், அன்பாக கொண்டாடப் போகிறோம், பெருநாளையும் கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆரோக்கியமான பெருநாளையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இதே நேரத்தில் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை குழந்தைகள், எத்தனை குடும்பத்தினர்கள், எத்தனை தாய் தந்தையர்கள், என்னுடைய மகன் ரமதானுக்கு இல்லையே, அவர் சிறையில் இருக்கிறாரே, எங்களுடைய தந்தை ரமதானுக்கு இல்லையே, அவர் சிறையில் இருக்கிறாரே,
என்னுடைய கணவன் என்னுடன் இல்லையே, அவர் சிறையில் இருக்கிறாரே, அவர் எப்படி நோன்பு பிடிப்பார், அவர் எப்படி இஃப்தார் செய்வார் என்று சொல்லக்கூடிய ஏக்கத்தில் ஏராளமான பெண்கள், ஏராளமான பெற்றோர், ஏராளமான குழந்தைகள் நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கருணை காட்டுவது, இவர்களுடைய சேமங்களை நோய் விசாரிப்பது, இவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, இவர்களுக்கு எதை இழந்து விட்டார்களோ அதைவிட நல்லதொன்றை அவர்களுக்கு பிறரை பெறலாம் கொடுப்பது, இது உம்மாவுடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அசீல் என்ற வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுட்டிக்காட்டியிருக்கிறான். எனவே சிறை கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி பணங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை வெளியே இழுப்பதற்கு மெத்தனிப்பது இபாதத்துகள் மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களை வெளியே இழுப்பது மாத்திரமல்ல, அவர்களை வெளியே இழுத்ததற்கு பிறகு அவர்களுக்கு பின்னின்று அவர்களை நல்லவர்களாக ஆக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற பணியில் தன்னை ஆக்கிக் கொள்வதும் மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் வித்தியாசமான ஒரு நாடு. இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிமாக வாழக்கூடிய ஒருவர் அவருடைய தொழுகைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கும், அவருடைய ஜும்ஆவை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதற்கும், அவருடைய மார்க்க கர்மங்களை சரியாக செய்து கொள்வதற்கும், அவருக்கு ஹலாலான உணவை அவர் சாப்பிட்டுக் கொள்வதற்கும் இந்த நாட்டில் எந்த எதற்குமே தடையில்லாத அளவுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலைகளுக்கு உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே பள்ளி வாயில்களும் இருக்கிறது. அங்கே முஸ்லீம்கள் ஜும்மாவுடைய தொழுகையும் நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து ஜும்மா நடத்தாட்டிவிட்டால் அங்கே உலமாக்கள் உள்ளே போய்க் கொண்டிருக்கிறார்கள். உலமாக்கள் போவதற்கு சந்தர்ப்பத்தில் அவர்கள் கண்டு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே உண்மைகள் விளங்குகிறது. எத்தனையோ குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள், எத்தனையோ சுத்தவாளிகள் உள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையும் அங்கே புலன்படத்தான் செய்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. யாரெல்லாம் உள்ளே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவையும் நசீபாக்கி அவர்கள் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வே யா அல்லாஹ் நீயே செய்து உன்னுடைய அளப்பெரும் கிருபையை கொண்டு அந்த இடத்தை முஸ்லீம்களை விட்டும், அந்த இடத்தை ஏனைய மக்களை விட்டும், குற்றவாளிகளை விட்டும் சுத்தப்படுத்தி நல்ல ஒரு இடமாக, மனிதர்கள் புனிதர்களாக மாறக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்தை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிறைவாசத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானார். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே போனார்கள், சிறையிலே வாழ்ந்தார்கள், சிறைவாசம் அனுபவித்தார்கள். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அரசன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன்னுடைய மனைவி செய்த பாவத்தின் துரோகத்தின் காரணமாக, மிஸ்ருடைய பெண்கள் செய்த துரோகத்தின் காரணமாக விடயம் தென்பட்டு விட்டது, புலன்பட்டு விட்டது. என்னுடைய மனைவி குற்றவாளி, இந்த பெண்கள் குற்றவாளிகள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தவறு செய்யாதவர், சுத்தமானவர் என்பது புலன்பட்டாலும் கூட நிலைமையை சமாளிக்க வேண்டும், விடயத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள். சிறைச்சாலைகளுக்கு அனுப்பிவிட்டார்கள். கொஞ்ச காலத்துக்கு சிறையில் வாழட்டும் என்று சொல்லி அவரை சிறையில் உள்ளே தள்ளிவிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைக்குள்ளே போகிறார்கள். சந்தோஷமாக போனார்கள். ஏனென்று சொன்னால் எந்த பாவத்தின் பக்கமாக என்னை இவர்கள் நிர்பந்திக்கிறார்களோ இந்த பாவத்தை செய்து அல்லாஹுடைய அதிருப்தியையும் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்வதை விடவும் இந்த இடத்துக்குள்ளே போய் ஒரு சிறை கைதியாக வாழ்வது எனக்கு மிச்சம் பொருத்தமானது என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு இணங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூலாகிவிட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் உள்ளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, நபிமார்கள் சிறையில் வாழ்ந்திருக்கிறார்கள், உலமாக்கள் சிறையில் வாழ்ந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் சிறையில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறை வாழ்க்கையை பற்றி, சிறையில் எப்படி வாழ வேண்டும், சிறையில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் எப்படி தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அழகாக எங்களுக்கு விவரிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். தன்னுடைய அழகான பண்புகளையும் அழகான குணத்தையும் அழகான பண்பாட்டையும் தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில், சிறை கைதிகளுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள்.
சிறைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஒரு வகையான விரக்தியில் வந்திருப்பார்கள், ஒரு வகையான கடினமான உள்ளம் கொண்ட மக்களாக இருப்பார்கள். நான் இதற்கு பிறகு வாழ்வதில் என்னதான் புண்ணியம் என்று சொல்லி ஒரு வகையான மனோரீதியாக பல பாதிப்புகளுக்கு உள்ளான மக்களாக இருப்பார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனைவருடன் நன்றாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், எந்த அளவுக்கு நன்றாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சிறை கைதிகளே சொன்னார்கள் யூசுஃபை பார்த்து, இன்னா நராக மினல் முஹ்சினீன், யூசுஃபே, சிறை எங்களுடைய நண்பரே, நாங்கள் உங்களை ஒரு பெரிய ஒரு பேருபகாரியாக பார்க்கிறோம். உபகாரம் என்று சொல்லக்கூடியது பணம் கொடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, பணத்தை வாரி வழங்கக்கூடியவருக்கு மட்டுமல்ல முஹ்சின் என்று சொல்ல